அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, மென்சுரேஷன்ல ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஆஷா அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4% லிவ் இன் அ கோனிக்கல் டென்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மென்சுரேஷனில் நம்ம எந்த ஷேப்பை நம்ம பார்க்க போகிறோம்னா கோன். whose slant height is 19 cm. If each person require 22 cm square of the floor area, then find the height of the tent அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இதுதான் வந்து கோன், இது ஹைட்டு, இது வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு. ஸ்லாண்ட் ஹைட்டை எல்லுன்னு சொல்லுவாங்க, இது வந்து ரேடியஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டு கண்டுபிடிக்கணும். அந்த டென்ட்டோட ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து ஹைட் கண்டுபிடிக்கணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும்னா இது ஃபார்முலா, ஹைட் கண்டுபிடிக்கணும்னா இது ஃபார்முலா, இல்லை ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா இது ஃபார்முலா. இதோட பேஸ் ஏரியா பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பையா ஸ்கொயர் வரும் நமக்கு ஃபார்முலா. இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாண்ட் ஹைட் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க, 19 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4 ஏரியா ஆஃப் அ 4 பர்சன்ஸ், அந்த தரை இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது, 4 பர்சன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கையர் அப்படின்னு கொடுத்துட்டு 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட்டு. இப்போ ஃப்ளோர் ஏரியா 4 பர்சன்ஸ் அப்படின்னு அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, 22ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 4ஐ வந்து இந்த 22 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வந்து 88 சென்டிமீட்டர்னு வரும். இந்த ஃப்ளோர் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பேஸ் ஏரியா ஃபார்முலா நம்ம எடுத்து எழுதிக்கலாம். பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 88. இப்போ இந்த பை ஆர் ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணால் தான் ஆர் கண்டுபிடிக்க முடியும். ஆர் கண்டுபிடிச்சாதான் ஹெச் கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலாவில் என்ன இருந்தது, ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இருந்ததுங்களா. எல் வந்து 19. இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் 22/7 பையோட வேல்யூ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 88. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 88. இங்கே வந்து டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் நமக்கு மல்டிப்ளை ஆகும், இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் நமக்கு டிவைட் ஆகும். இதை அப்படியே கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 4 அப்படின்னு நம்ம வரும். அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 7. ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து நமக்கு 28 சென்டிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இப்போது எல் மட்டும்தான் நமக்கு வேல்யூ தெரியும், எல் ஸ்கொயர் கிடையாது, எல் வேல்யூ மட்டும்தான் தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 19 ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கிறோம். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ நம்ம ஆர் ஸ்கொயர்னே கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் 28 மட்டும் நம்ம எடுத்து எழுதினா போதும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 19 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 361 மைனஸ் 28. இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா 333 அப்படின்னு வரும். இது வந்து ஹெச். ஆனால் நமக்கு தேவை வந்து சென்டிமீட்டரில் கொண்டு வரணும் இல்லைங்களா. ஸோ ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும். இப்போது கால்குலேட்டர் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை கால்குலேட்டர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஸோ முதல்ல இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் தான் எடுக்கணும். இப்போது 3க்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 ஸ்கொயர் 1 தான் வரும். ஸோ இங்கே 1, இங்கே 1, 1 இன்ட்டு 1, இந்த இடத்துல 1 கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 233 அப்படின்னு நமக்கு வரும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் ஆட் பண்ணால் 2 வரும். இப்போ நமக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதே தான் இந்த இடத்துல வேல்யூ கொடுக்கணும். அதாவது எப்படின்னா, இப்போ 21 இன்ட்டு 1, 22 இன்ட்டு 2, இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதே இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 23 இன்ட்டு 3, அந்த மாதிரி கண்டுபிடிக்கும்போது 28 இன்ட்டு 8 அப்படின்றது 224 வரும். ஸோ அந்த இதுக்குள்ளே வர வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 24 எழுதிக்கலாம். இந்த டைமில் வந்து 8, இங்கேயும் வந்து நம்ம 8 கொடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் நமக்கு 9 மட்டும் வரும். 28 கூட 8 வந்து ஆட் பண்ணால் நமக்கு 36. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 2 ஜீரோவுக்கு வந்து கொடுத்துக்கலாம்.
இந்த இடத்துல 1 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 1 கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம 0 இன்ட்ரடியூஸ் பண்ணுறதால இந்த இடத்துல நம்ம வந்து பாயிண்ட் வச்சுக்கலாம். இந்த இடத்துல 1 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 1 கொடுக்கணும். இந்த இடத்துல 2 கொடுத்தீங்கன்னா இங்கே 2 கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து 362 இன்ட்டு 2ன்னு கொடுத்தோம்னா நமக்கு 724 வரும். ஸோ 724. இந்த இடத்துல நம்ம 2 கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு 2. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் 176 வரும். இந்த 364 இந்த 2 கூட ஆட் பண்ணால் 364 வரும். இதையும் ஆட் பண்ணோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே 1 இங்கே 1 கொடுத்து பார்க்கணும். இங்கே 2 கொடுத்து பார்க்கணும். அதாவது 3643 இன்ட்டு 3 போட்டு பாருங்கள். 364 அப்படின்னு கொடுப்பாருங்க. இங்கே அகைன் நம்ம வந்து 2 zeros ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னா 364 இங்கே 4 இங்கேயும் 4 கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 14576 வரும். அதை இங்கே கொடுக்கலாம் 14576. ஸோ இதிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 3024 வரும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து நம்ம ஒரு டிஜிட் இருந்தால் போதும். நம்ம வந்து ஒரு 2 டிஜிட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஹைட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா 333 அப்படின்றது பார்த்தோம். இந்த 333 வந்து ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கணும்னா 18.24 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து அந்த கோனுடைய ஹைட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.